சித்தர் கதை நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும். ஒரு காலத்தில் காடோரம் வாழ்ந்த செங்கண் சித்தர் என்ற ஞானி இருந்தார். அவரிடம் ஒரு இளைஞன் தினமும் வந்து சேவை செய்தான். மரக்கட்டி சுமப்பான், நீர் கொண்டு வருவான். சித்தரை மிகுந்த அன்புடன் நேசித்தான். ஒருநாள் அந்த இளைஞன் மனம் கலத்துப் போய் கேட்டான், சுவாமி, நான் உங்களை இவ்வளவு நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை நேசிப்பதாக ஒருபோதும் காட்டுவதில்லை. இது எனக்கு வலிக்கிறது. சித்தர் சிரித்தார். அவனை அருகில் அமர வைத்து ஒரு கிணற்றை காட்டினார். இந்த கிணற்றில் நீ தண்ணீர் எடுக்கும்போது கயிற்றை இழுக்கிறாயே, அது கிணற்றை நேசிப்பதா? இளைஞன் குழம்பி, இல்லை சுவாமி, அது என் தேவைக்காக. சித்தர் மெதுவாக சொன்னார், அதேதான் மகனே, நீ என்னை நேசிப்பது போல தெரிகிறது. ஆனால் உன் மனம் நேசிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. பிறகு சித்தர் அவன் தலையைத் தொடர்ந்து சொன்னார், நேசிப்பது உழைப்பு, நேசிக்கப்படுவது ஓய்வு. உழைப்பில் சுகம் இல்லை, ஓய்வில்தான் சுகம். அந்த நாளிலிருந்து இளைஞன் நேசிப்பதை விட்டுவிடவில்லை, ஆனால் எதிர்பார்ப்பை விட்டுவிட்டான். அப்போதுதான் சித்தர் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனை பார்த்த பார்வையில் அவன் உணர்ந்தான், நேசிக்கப்படுவது வார்த்தையில் இல்லை, அமைதியில் உள்ளது. அன்றே அவன் ஞானம் அடைந்தான்.